10 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தகுமார், தமிழ்நாடு அரசு நிர்வாக வசதிக்காக 38 IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து அதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவ்வப்போது நிர்வாக வசதிக்காக IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்வாங்க. அந்த அடிப்படையில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு பல்வேறு 10 மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட ஆட்சியர்கள் நியமித்து ஒரு IAS பணியிட மாற்றம் வந்தது. கடந்த 3 தினங்களாகவே தலைமைச் செயலக வட்டாரத்தில் இந்த முக்கியமான துறைகளுடைய செயலாளர்கள் பணியிட மாற்றம் வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருந்த நிலையில தற்போது இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. மிக முக்கியமாக தமிழக அரசுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு செயலராக மாற்றப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சுப்ரியா சாகு அந்த துறைக்கு செயலராக இருந்து வந்த நிலையில மீண்டும் அந்த இடத்திற்கு செந்தில்குமார் IAS வந்திருக்கிறார். அதாவது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக செந்தில்குமார் IAS. அதே போல சுப்ரியா சாகு இவர் மருத்துவத்துறையில் செயலராக இருந்து வந்தார். அவர் மீண்டும் தற்போது சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சத்யபிரதா சாகு இவர் முன்னாள் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியாக இருந்தார். இவர் தற்போது கால்நடை துறைக்கு அவர் இருந்து வந்த நிலையில அவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உணவு நுகர்பொருள் துறைக்கு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நீர்வளத்துறை செயலராக இருந்த மணிவாசன் IAS தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சந்திரமோகன் IAS இவர் சுற்றுலாத்துறையிலிருந்து அரசினுடைய பள்ளிக்கல்வி துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செயலராக மதுமதி IAS இருந்தாங்க. அந்த இடத்திற்கு தற்போது சந்திரமோகன் அந்த பள்ளிக்கல்வித்துறை செயலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக திரு குமார் ஜெயந்த் இவர் தற்போது IT துறையினுடைய செயலாக இருந்து வந்தார். அவர் தற்போது வணிக வரி மற்றும் பதிவுத்துறையுடைய செயலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கூட்டுறவுத்துறையுடைய சங்கங்களுடைய பதிவாளராக இருந்த சுப்பையன் IAS தமிழ்நாடு அரசுடைய கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டான்ஜெட்கோ சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய மின் வாரியம், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துடைய தலைவராக இருந்த நந்தகுமார் IAS அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கூட்டுறவு சங்கங்களுடைய ரெஜிஸ்ட்ரா அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS இவர் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையிலிருந்து அவர் தற்போது தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது நந்தகுமார் IAS இருந்த இடத்திற்கு தற்போது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மூத்த IAS அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜே ராதாகிருஷ்ணன் டான்ஜெட்கோவுக்கு சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சத்யபிரதா சாகு IAS கால்நடை பராமரிப்பு துறை செயலராக இருந்த அவர் தற்போது கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா திரு சமயமூர்த்தி IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலராக சமயமூர்த்தி IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அங்கு கோபால் IAS அவர்கள் உயர்கல்வித்துறை செயலாக இருந்தார். தற்போது அந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பள்ளி கல்வித்துறையினுடைய செயலராக இருந்து வந்த மதுமதி IAS அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நீர்வளத்துறை செயலராக தற்போது மணிவாசன் IAS இருந்து வந்தார். அவர் அந்த இடத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மங்கத்ராம் சர்மா தமிழ்நாடு அரசுடைய புதிய நீர்வளத்துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஹர்ஷகை மீனா IAS இவர் தற்போது சிறப்பு முயற்சிகள் துறையில் இருக்கிறார். அவர் தற்போது ஆவண காப்பக மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையத்துடைய ஆணையராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு பணியிட மாற்றங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக 38 IAS அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு நிர்வாக காரணங்களுக்காக பணியிட மாற்றம் செய்திருக்காங்க. அதே போல மிக முக்கியமாக ஸ்கூல் எஜுகேஷனுடைய செக்ரட்டரி மாற்றப்பட்டிருக்காங்க. ஹையர் எஜுகேஷனுடைய செக்ரட்டரி மாற்றப்பட்டிருக்கு. அதே போல மிக முக்கியமாக இவர் வேளாண்மை மற்றும் விற்பனை வேளாண் வணிக ஆணையத்துடைய ஆணையராக இருந்தார். தற்போது அவர் மனிதவள மேலாண்மை துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல செல்வி கேத்ரினா சரண்யா இவர் கூடுதல் சாராட்சியர் பொள்ளாச்சி தாலுக்காக இருந்த நிலையில
அதாவது கூடுதல் ஆட்சியராக திட்ட அலுவலராக மாவட்ட ஊரக முகமை தருமபுரி மாவட்டத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பல்வேறு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த கிராந்தி குமார் ஐஏஎஸ் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அன்சுல் மிஸ்ரா இவர் உறுப்பினர் செயலர் சிஎம்டியுடைய உறுப்பினர் செயலாளராக இருந்தார். இவர் தற்போது மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி நிர்வாக காரணங்களுக்காக 38 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து அதுக்கான உத்தரவு வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி அபினேஷ்குமார் விரிவான விவரங்களுக்கு.